Dear students, good morning. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த எக்ஸசைஸ்ல ரெண்டு சம் நமக்கு பாக்கி இருக்கு. அந்த ரெண்டு சமையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம போக போறோம். இப்போ 4th சமும் 5th சமும் ஒரே இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில இன்டர்செக்ஷன் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கும். அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது? A intersection B intersection C is equal to A intersection B intersection C. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். LHS equal to RHS. இந்த 4th சமுக்கும் 5th சமுக்கும் இதை தான் பண்ணணும். இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல கடைசியா இருக்கிற ரெண்டு சம். அப்போ முதல்ல நம்ம LHS ப்ரூவ் பண்ண போறோம். LHSல B intersection C பிராக்கெட்ல உள்ளத ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. B intersection C. B ஐயும் C யும் கம்பேர் பண்ணி பாரு. √3 இங்க இருக்கு, இங்கேயும் √3 இருக்கு. சோ √3 கமா √5 இங்க இருக்கு, √5 இங்க இருக்கு. அடுத்து 6 இருக்கா? இல்ல. 13ம் இல்ல. சோ அப்போ B intersection C எதுதான்? √3யும் √5யும் தான். அடுத்தது A intersection B intersection C. A intersection B intersection C கண்டுபிடிக்கணும். அப்போ A பாருங்க -11 இதுல இருக்கா? இல்ல. √2 இல்ல. √5 இருக்கு. சோ √5 7 இல்ல. சோ A intersection B intersection C is equal to எவ்வளவு? √5. இதுதான் LHS. அடுத்தது RHS பாருங்க. RHS நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection B கண்டுபிடிக்கணும். A intersection B எப்படி கண்டுபிடிப்போம்? A க்கும் B க்கும் காமனா உள்ள எலிமெண்ட்ஸ். 11 அங்க இல்ல, √2 அங்க இல்ல, √5 ரெண்டுலயுமே √5 இருக்கு. அப்புறம் 7 அங்க இல்ல, அப்ப √5 மட்டும் தான். அடுத்து பாருங்க A intersection B intersection C. இந்த A intersection B க்கும் C க்கும் நம்ம இன்டர்செக்ஷன் போட்டோம்னா இந்த √5 இங்கேயே இருக்கு. அதனால இதுதான் √5. நம்ம இதுக்கு நம்பர்ஸ் கூட கொடுக்கலாம். This is called as number 1 and this called as number 2. So 1 equal to 2. So therefore A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Hence proof. அதானா நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா எப்படி வெரிஃபை பண்ணிட்டோம்? A intersection B intersection C is equal to A intersection B intersection C. அப்ப அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்க ப்ரூவ் ஆகுது. அடுத்து 5th சம் பாருங்க. இங்க வந்து உனக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க ABCல A க்கும் B க்கும் நம்ம தான் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். A எப்படி இருக்கு பாருங்க. X is equal to 2 power n. அந்த n வந்து n in W whole number and n less than or equal to 4. n less than or equal to 4. அதாவது 4 விட less than இருக்கணும். whole number நா நமக்கு என்ன? 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? 4 வரைக்கும். அப்போ முதல்ல A செட் எழுதுவோம். A is equal to பாருங்க 2 power 0. any number power 0 எவ்வளவு? 1. அடுத்து பாருங்க 2 power 1. 2 power 1 2. அடுத்து 2 power 2. 2 power 2 எவ்வளவு? 2 into 2 4. அடுத்தது 2 power 3. 2 power 3 னா 2 into 2 into 2. so 2 2s are 4. 4 2s are 8. so இதுதான் Aங்கிற செட். அடுத்தது B என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. X is equal to 2n. n வந்து நேச்சுரல் நம்பர். n in capital N. so natural number. n less than or equal to 4. அப்போ 4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நேச்சுரல் நம்பர் நமக்கு 0ல இருந்து ஆரம்பிக்காது, 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4. அது
அது என்ன கண்டிஷனா 2 into n. அப்போ ஃபர்ஸ்ட் 2 into 1 எவ்வளவு 2. அடுத்தது 2 into 2 4. அடுத்தது 2 into 3 6. அடுத்தது 2 into 4 8. அவ்வளோ less than or equal to 4 ன்னு கொடுத்திருக்கனால 4 எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துறோம். 2 into 1 2. அடுத்து 2 into 2 4. அடுத்து 2 into 3 6. அடுத்து 2 into 4 8. இப்போ b கண்டுபிடிச்சாச்சு. c ஆல்ரெடி உங்களுக்கு சம்லேயே கொடுத்திருக்காங்க 0 1 2 5 6 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இதே மாதிரி associative property of intersection of a sets நம்ம என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்கணும். இதே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நீங்க அப்படியே இங்க எழுதிக்கலாம். இப்போ வந்து முதல்ல என்ன செய்யும்? b intersection c கண்டுபிடிக்கணும். b க்கும் c க்கும் ஏதாவது காமன் எலிமெண்ட் இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, எழுதிக்கோ. அடுத்து இங்க 4 இருக்கு, அங்க இல்ல. இங்க 6 இருக்கு, அங்கேயும் 6 இருக்கு, எழுதி. அப்போ b intersection c எவ்வளவு? 2, 6. அடுத்தது a intersection b intersection c. இதான் LHS. இதான் என்னது? LHS. சோ இப்போ a செட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணு. 1 இல்ல, 2 இருக்கு, அப்புறம் 4 இல்ல, 8 இல்ல. சோ அப்ப 2 மட்டும் தான். இட்ஸ் கால்ட் as நம்பர் 1. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? a intersection b. a க்கும் b க்கும் காமன் எலிமெண்ட். a க்கும் b க்கும் எதெல்லாம் காமன் எலிமெண்ட் பாருங்க. 2 மட்டும் தான், வேற எந்த எலிமெண்ட்டும் இல்ல. சோ 2 மட்டும் தான். சோ அடுத்தது a intersection b intersection c. அது பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ c equal to இதான் நம்பர் 2. அப்போ 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கு. so therefore a intersection b intersection c is equal to a intersection b intersection c. நல்லா கவனிச்சுக்கோ. அப்போ 4th சம்மும் 5th சம்மும் ஒரே மாடல். நீ அங்க பார்த்தனா அங்கேயும் ஒரே எலிமெண்ட் தான் வந்திருக்கு, இங்கேயும் ஒரே எலிமெண்ட் தான் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு சம்மும் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரும். அதை நம்ம இதுக்கு அடுத்தால பார்ப்போம். அடுத்து 1.5 எக்ஸசைஸ்ல சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது 3வது சம்ல இருந்து ஆரம்பிக்கி. அதுக்கு முன்னால நமக்கு ஃபர்ஸ்ட் சமோ செகண்ட் சமோ சில ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி நம்ம சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, using the adjoint Venn diagram find the following sets. அதாவது ஒரு Venn diagram கொடுத்திருக்காங்க. அதை வச்சு அவங்க கொடுத்திருக்கிற செட்ஸ், கீழே கொடுத்திருக்கிற செட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் 7 செட் கொடுத்திருக்காங்க. ஸோ டைம் அதிகமாகனால சார் உனக்கு சம செஞ்சுட்டேன். நான் இதை வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உனக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்க, மொத்தம் 3 செட் இருக்குது. ஏ, இது பி, இது சி. இதுல 4 6 -1 -2 3 0 -3 8 7 5 இது 1 இது 2 இவ்வளவும் இருக்கு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம a - b கண்டுபிடிக்கணும். a - b. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த bங்கிறத கம்ப்ளீட்டா மறைச்சிருங்க. bங்கிறத கம்ப்ளீட்டா மறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 4 6. சோ அப்போ a - bங்கிறது என்னது? 3 4 6. bங்கிற செட்டை மட்டும் கம்ப்ளீட்டா நீங்க மறைச்சிடணும். மறைச்சிட்டு aங்கிற செட்ல உள்ள எலிமெண்ட் எழுதிடணும். அதான் b a - b. அடுத்து பாருங்க, b - c என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? cங்கிற செட்டை ஃபுல்லா மறைச்சோம். cங்கிற செட்டை ஃபுல்லா மறைச்சோம். மறைச்சிட்டேன்னா உனக்கு -1 5 7 -1 5 7 இதான் என்னது? b - c. cங்கிற செட்டை ஃபுல்லா மறைச்சிட்டேன்னா உனக்கு மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் இந்த 3 தான். சோ இதான் என்னது? b - c. அடுத்து பாருங்க, a' யூனியன் b' கண்டுபிடிக்கணும்.
A dash union B dash கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல A dash நமக்கு என்னன்னு தெரியணும், B dash என்னன்னு தெரியும். நல்ல கவனி, A dash அப்படின்னா A இல்லாம உள்ள மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். A ல உள்ள எலிமெண்ட்ஸ் போக மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், எழுதணும். So 1, இது 2, இது 0, இது -3, அப்புறம் இது 5, இது 7, இது 8. இந்த ஏங்கிற செட்டை டோட்டலா என்ன செஞ்சிடணும், விட்டோம். இந்த ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட்டா விட்டுட்டு மீதி உள்ளதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். அதான் A dash. அடுத்தது B dashனா அதே மாதிரி Bங்கிற சர்க்கிளை ஃபுல்லா என்ன செஞ்சிருங்க, மறைச்சிருங்க. மீதி உள்ளது மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம், எழுத போறோம். So -3, 0, 1, 2, 3, 4, 6. B dashனா Bங்கிற இந்த சர்க்கிள் இந்த செட்டை மட்டும் அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுட்டு மீதி உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிட்டோம். இதுதான் B dash. இப்போ A dashக்கும் B dashக்கும் யூனியன் போடணும். A dash யூனியன் B dash. அப்போ நமக்கு யூனியன் போடணும் எப்படின்னு தெரியும், சேர்த்து எழுதணும். காமன் எலிமெண்ட ஒரு தடவை தான் எழுதணும். சோ -3, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ரெண்டுல உள்ள எலிமெண்ட்ஸ். இத நம்ம என்ன செய்ய போறோம், அப்படியே சேர்த்து எழுதி இருக்கிறோம். அடுத்து பாருங்க, fourth one பாருங்க, A dash intersection B dash. A dashக்கும் B dashக்கும் காமனா உள்ள எலிமெண்ட். இப்ப பாருங்க, இங்க பாருங்க -3 ரெண்டு இதுலயுமே இருக்கு, 0 ரெண்டு இதுலயுமே இருக்கு, 1 ரெண்டு இதுலயுமே இருக்கு, 2 ரெண்டு இதுலயுமே இருக்கு, 5 பாருங்க இங்க இல்ல, 7 இங்க இல்ல, 8 இல்ல. சோ அப்ப A dash intersection B dash அப்படிங்கிறது -3, 0, 1, 2. சோ அப்ப fourth sum முடிஞ்சு. அடுத்து fifth part பாருங்க, B union C whole dash. B union C whole dash கண்டுபிடிக்கணும். அப்போ உனக்கு முதல்ல B union C னா என்னன்னு தெரியும். அப்போ Bங்கிற செட்டையும் Cங்கிற செட்டையும் நீ சேர்த்து எழுத வேண்டும். Bங்கிற செட் இந்த இருக்கு, Cங்கிற செட் இந்த இருக்கு. சோ ஆர்டர் படி சார் எழுதி இருக்கேன். சோ -3, -2, -1, அப்புறம் 0, அப்புறம் 3, அப்புறம் 5, 7, 8. இங்க வித்தியாசமா நம்பர் இருக்கு சார், உனக்கு ஆர்டர் படி எழுதி இருக்கிறேன். இதான் B யூனியன் C. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது B யூனியன் C தி ஹோல் டேஷ். அப்போ யுனிவர்சல் செட் U ல இருந்து இந்த B யூனியன் C ய சப்ட்ராக்ட் பண்ணிரணும். அப்ப யுனிவர்சல் செட்னா உனக்கு எல்லா எலிமெண்ட்ஸ்மே வந்துரும். இப்போ -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும். இதுல இருந்து இந்த B யூனியன் C ய நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ இப்ப B யூனியன் C எழுதிக்கோ, கேன்சல் பண்ணி காமனா இருக்கிறத நம்ம ரெண்டுலயுமே இருக்கிறத என்ன செஞ்சிரோம், கேன்சல் பண்ணிரோம். மீதி எலிமெண்ட்ஸ் உனக்கு என்னலாம் தான் இருக்கு, 1, 2, 4, 6. ஃபர்ஸ்ட் செட்ல உனக்கு 1, 2, 4, 6. சோ அப்ப இதான் என்னது, B யூனியன் C தி ஹோல் டேஷ். அடுத்து பாருங்க, A minus B union C. A minus B union C. B union C நம்ம யாருக்குமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப Aங்கிற செட் நமக்கு தெரியும், Aங்கிற செட் இது ஃபுல்லா. அப்ப -2, -1, 3, 4, 6 எழுதிட்டோம். இப்போ B union C நமக்கு ஏற்கனவே தெரியும், அதை எழுதிக்கோ. ரெண்டுக்கும் காமனா இந்த -2 அங்க இருக்கு, சோ கேன்சல். -1 அங்க இருக்கு, கேன்சல். So 3 அங்க இருக்கு, கேன்சல். 4 அங்க இல்ல, 6 இல்ல. அப்போ A minus B union C is equal to 4, 6. அடுத்து பாருங்க, A minus B intersection C. A minus B union C வந்து 6th part. 7th part A minus B intersection C. அப்ப B intersection C நம்ம கண்டுபிடிக்கணும். Bங்கிற செட்டுக்கும் Cங்கிற செட்டுக்கும் காமனா இருக்கிறது, இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது -2ம் 8ம். சோ -2, 8 எழுதிட்டோம். இதான் என்னது, B intersection C. இப்போ A ல இருந்து B intersection C ய சப்ட்ராக்ட் பண்ணனும். A என்னது, -2, -1, அப்புறம் 3, 4, 6 எழுதிட்டோம். இதுல இருந்து -2வையும் 8ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ -2 அங்க இருக்கு, சோ கேன்சல் ஆயிரும். மீதி உள்ள எந்த எலிமெண்ட்ஸ்மே அங்க இல்ல. சோ -1,
3 4 6 இதான் என்னது a minus b intersection c. அப்ப நல்லா கவனிச்சுக்கோ 1.5ல ஃபர்ஸ்ட் சம் உனக்கு இந்த வென் டயகிராம வச்சு நீ அவங்க கொடுத்திருக்கிற செட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். 7 இது கொடுத்திருக்காங்க சார், உனக்காக சம்ம செஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இதை அப்படியே நீங்களே ஒரு தடவை நோட்ல எழுதி பாருங்க. a மைனஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் பின்னா ஏங்கிற செட்டை கம்ப்ளீட்டா விட்டுட்டு மீதி உள்ளதை நம்ம என்ன சாரி பிங்கிற செட்டை கம்ப்ளீட்டா விட்டுட்டு மீதி உள்ளது மட்டும், அதான் a மைனஸ் பி. அதே மாதிரி b மைனஸ் சி அப்படின்னா அந்த சிங்கிற செட்டை கம்ப்ளீட்டா விட்டுட்டு மீதி உள்ளது. அப்புறம் a டாஸ் யூனியன் b டாஸ், சார் சொன்ன மாதிரி முதல்ல a டாஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க, b டாஸ், அப்புறம் a டாஸ் யூனியன் b டாஸ், அப்புறம் a டாஸ் இன்டர்செக்ஷன் b டாஸ், அப்புறம் b யூனியன் c தி ஹோல் டாஸ், முதல்ல b யூனியன் c கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஹோல் டாஸ் யுனிவர்சல் செட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அடுத்தது a மைனஸ் b யூனியன் c, ஏங்கிற செட்டை முதல்ல எழுதிக்கோ, வென் டயகிராமை ரெஃபர் பண்ணி எழுது. ஸோ வென் டயகிராமில் உள்ளது அப்படியே எழுதிட்டு b யூனியன் c எழுதி காமனா இருக்கு ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து அங்க எதெல்லாம் காமனா இருக்கோ அதை நீ கேன்சல் பண்ணிட்டு மீதி எலிமெண்ட்ஸை எழுதிக்கணும். அது மாதிரி a மைனஸ் b இன்டர்செக்ஷன் c, b இன்டர்செக்ஷன் c முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை a ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 7 பார்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீ இன்னொரு தடவை எழுதி பாரு. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் சம் பாருங்க. if k is equal to a b d e f, l equal to b c d g, m equal to a b c d heights, then find the following k union l intersection m. அடுத்தது k intersection l union m, அடுத்து k union l intersection k union m. ஸோ மூணு பார்ட் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னொரு பார்ட் இருக்கு, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் k யூனியன் l இன்டர்செக்ஷன் m. சார் முதல்ல உனக்கு சொல்லி இருக்கிறேன், எப்பவுமே பிராக்கெட்ல உள்ளதுதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எழுதணும். அப்ப l இன்டர்செக்ஷன் m, l-க்கும் m-க்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாருங்க. b இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, c இங்க இருக்கு, d இங்க இருக்கு, g மட்டும் இங்க இல்ல. சோ அப்ப l இன்டர்செக்ஷன் m ங்கிறது என்ன, b, c, d. அடுத்து k யூனியன் l இன்டர்செக்ஷன் m, k யூனியன் l இன்டர்செக்ஷன் m, அதாவது இந்த l இன்டர்செக்ஷன் m ஐயும் k ஐயும் நம்ம சேர்த்து எழுதணும். யூனியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சோ நம்ம சேர்த்து எழுதணும். அப்ப a b c d e f. சரிதானா? இங்க ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் அங்க இல்ல, மற்ற எல்லாமே அங்க இருக்கு. b யும் d யும் ஆல்ரெடி அங்க இருக்கு. சோ c மட்டும் இல்ல, c யும் சேர்த்து நம்ம k யூனியன் l இன்டர்செக்ஷன் m கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரெண்டாவது பார்ட் என்ன கொடுத்திருக்காங்க, k இன்டர்செக்ஷன் l யூனியன் m. அப்போ ஃபர்ஸ்ட் l யூனியன் m கண்டுபிடிப்போம். l யூனியன் m எப்படி கண்டுபிடிக்கணும், l ஐயும் m ஐயும் சேர்த்து எழுதணும். அப்ப a b c d g heights. சரியா? a b c d, இங்க இருக்க g எடுத்துக்கணும், g heights. இதான் l யூனியன் m. இப்போ k இன்டர்செக்ஷன் l யூனியன் m இதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீ இந்த செட்ஸை தனியா அங்க k அப்புறம் l m அப்படின்னு எழுதி கண்டுபிடிக்கிறது நல்லது. சார் உனக்கு இதையே கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ k l m மூணு எழுதிட்டு கண்டுபிடிச்சனா இன்னும் நல்லது. இப்ப பாருங்க, k இன்டர்செக்ஷன் l யூனியன் m. இந்த l யூனியன் m க்கும் k க்கும் காமனா என்னலாம் இருக்குன்னு பாருங்க. இங்க a இருக்கு, இங்க a இருக்கு, b ரெண்டு இதுலயும் இருக்கு, d ரெண்டு இதுலயும் இருக்கு, e இங்க இருக்கு, இங்க இல்ல, f இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப எது மட்டும் தான் வருது, a b d இது மட்டும் தான்
இந்த ரெண்டுலயுமே காமனா வருது. ஸோ அப்போ K இன்டர்செக்ஷன் L யூனியன் M எப்படி கண்டுபிடிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது மூணாவது பாருங்க, K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. K யூனியன் L முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் K யூனியன் M கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடணும். ஃபர்ஸ்ட் K யூனியன் L, K க்கும் L க்கும் யூனியன் போர்டு. A, B, C, D, E, F, G. K க்கும் L க்கும் நம்ம யூனியன் போட்டிருக்கோம். ஸோ எலமெண்ட்ஸை நம்ம சேர்த்து எழுதி இருக்கிறோம். அடுத்து பாருங்க, K யூனியன் M. K க்கும் M க்கும் யூனியன் போட போறோம். அப்போ இந்த K இந்த இருக்கு, M இந்த இருக்கு, போடுங்க. A, B, C, D, அப்புறம் E, F, H. சரிங்களா? ரெண்டுலயுமே A இருக்கு, ரெண்டுலயுமே B இருக்கு. ஸோ C சேர்த்துக்கோ. D, அப்புறம் E, F, G ரெண்டுலயுமே இல்லைல்ல, அப்போ G இல்லை. ஸோ ஹைட்ஸ். ஸோ அப்போ A, B, C, D, E, F, ஹைட்ஸ். இதான் என்னது? K யூனியன் M. இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடணும். K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. ஸோ ரெண்டுக்கும் காமனா என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கு? A இருக்கு, B, C, D, E, F அது மட்டும் இருக்கு. G-யும் இல்லை, H-ம் இல்லை. ஸோ அப்போ K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M-ங்கிறது ரெண்டுக்கும் காமனா உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம தேர்ட் சம் என்ன செஞ்சாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த செகண்ட் சம்ல 3 பார்ட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நாலாவது பார்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம அதில் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கனால நம்ம வந்து அந்த அதனுடைய டெஃபினிஷன்ஸை பார்த்துட்டு அப்புறம் ஃபோர்த்து பார்ட்டை சார் உனக்கு அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இன்னைக்கு நடத்தின டெய்லி குறை சம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சம்ஸை கண்டிப்பாக ஒரு தடவை நீ பார்த்துட்டு பாராமல் எழுதி பாருங்க. அது மட்டும் இல்லை, ஹோம்ஒர்க்கும் ரொம்ப குறைவே தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஹோம்ஒர்க்கையும் கண்டிப்பாக செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.